வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்து கணிப்புகள் தொடர்பில் வாக்காளர்களுக்கு எச்சரிக்கை. கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டதா சுமந்திரன் எம்பி விளக்கம். ஹக்கீம் டிஷாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் சுவரொட்டிகளால் பரபரப்பு. இலங்கை வருகை தந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள். ரப்பர் செய்கைக்கான உரமூட்டையின் விலை குறைப்பு. 1386 குடும்பங்கள் மண்சரிவு அபாய பகுதிகளில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாடு முழுவதிலும் உள்ள பொலிஸ் நிலையங்களில் கைவிலங்குகளுக்கு தட்டுப்பாடு. பறவை காய்ச்சலால் 11,700 கோழிகள் அழிப்பு தடுப்பு நடவடிக்கை தீவிரம். ஷன்ஷான் புயல் குறித்து அவசர எச்சரிக்கை, இடைநிறுத்தப்பட்ட முக்கிய சேவைகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிவரும் போலி கருத்து கணிப்புகள் குறித்து வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் கருத்து கணிப்புகள் தேர்தல் செயல்முறையை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளுக்கு எதிரானவை. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அது தேர்தல் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளவில்லை, மேலும் பரப்பப்படும் கணிப்புகள் பொய்யானவை என்று கூறியுள்ளது. மேலும் வாக்களிப்பவர்கள் தவறான தகவல்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும், தேர்தல் முடிவுகளை எடுக்கும் போது போலி தகவல்கள் மூலம் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இது ஒரு சந்தைப்படுத்தல் முயற்சியாகும். இவ்வாறான கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்கள் இந்த பொது கருத்து கணிப்புகளுக்கான மனிதர்களை எவ்வாறு தேர்வு செய்வார்கள் என்பதற்கான விவரங்கள் வெளியிடுவதில்லை. இதனால் பொய்யான மற்றும் உண்மையான கருத்து கணிப்புகளை பிரித்தறிவது கடினமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி பணிகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தால் நிதி நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றதே தவிர எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் வெளியிட்டு ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிதியானது குறிப்பிடப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று தோற்றப்பாடு வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படுகின்றது. பன்முகப்படுத்தப்பட்டு அபிவிருத்தி நிதி மற்றும் பல்வேறு அபிவிருத்தி நிதிகள் ஜனாதிபதி செயலகத்தால் இவரிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றது. இதற்கு உதவியாக அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் அபிவிருத்திக்காக முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன. இக்கோரிக்கைகளின் அடிப்படையில் வெவ்வேறு தொகைகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணங்கள் மேற்சொன்ன அபிவிருத்தி பணிகளுக்காக நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றதே தவிர எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை. அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற தவறான விஷம பிரச்சாரங்கள் காரணமாக இவ்வறிக்கை வெளியிடப்படுகின்றது. ஏமாற்று தலைமைகள் ஹக்கீம் ரிசாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகள் கிழக்கில் ஒட்டப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளன. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 நடைபெற உள்ள நிலையில் 2004 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ளது. ரஃபுக் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தமது ஆதரவினை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் கிழக்கில் ஏமாற்று தலைமைகள் ஹக்கீம் ரிஷாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகளும் கிழக்கு மாகாணத்தில் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளது. முஸ்லிம் அரசியல் தலைமைகளான ஹக்கீம் மற்றும் ரிஷாத் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் சுயநல அரசியல் ஒழிய வேண்டும் என்றும் அப்பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து யாழ்ப்பாணத்தில் பிரச்சார கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. மானிப்பாய் தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட சுன்னாகம் மயிலங்காடு ஸ்ரீமுருகன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று மாலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. பிரச்சார கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதிநிதிகள், இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள அரியநேந்திரனை ஆதரித்து வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய
பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். கெரவிலப்பட்டி சொபாதனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் சுழற்சி கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை திறந்து வைத்தார். இலங்கையின் ஆற்றல் துறையில் ஒரு தனித்துவமான மைல்கல்லை குறிக்கும் வகையில் முதன்மை எரிபொருள் மூலமாக திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 350 மெகாவாட் திறன் கொண்டு இலங்கையின் முதல் திரவ இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் இதுவாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இறப்பெரு பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்படும் 50 கிலோகிராம் உரமூட்டையின் விலையை 9,500 ரூபாவிலிருந்து 5,500 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அரச உர நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி ஜகத் பெரேராவுக்கு ஆலோசனை வழங்கினார். இறப்பர் செய்கையின் விளைச்சலை அதிகரிப்பதற்காகவே இந்த உரமானியத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இலங்கையின் பல வருடங்களாக இறப்பர் செய்கைக்கு உரம் இடப்படவில்லை என இலங்கை இறப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டி காட்டியுள்ளது. இதன்படி வருடாந்த மரப்பலகை விளைச்சல் 1,00,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 65,000 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. அதன்படி இறப்பர் பயிர் செய்கைக்கான உரமானியத்தை இந்த வாரத்திலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 1,386 குடும்பங்கள் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் மண்சரிவு அபாயமுள்ள 20 பிரதேச செயலக பிரிவுகளில் 1,845 குடும்பங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் 19 பிரதேச செயலக பிரிவுகளில் 231 குடும்பங்கள் மாத்திரமே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி 235 குடும்பங்கள் மாற்று குடியிருப்புக்கு விண்ணப்பித்து இருந்தமை கண்டி மாவட்ட செயலகத்தின் 2023 வருடாந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு அமைச்சர் என்ற வகையில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் தினமும் 1000 கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பத்திரமுலையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு அருகில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பல நாட்களாக மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் நேற்று இரவை அதே இடத்தில் கழித்தனர். பல நாட்களாக இப்படியே தங்கியிருக்கும் மக்களுக்கு டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குடிவரவு திணைக்களம் வசம் வைத்திருக்கும் வெற்று கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக இவ்வாறு வரிசை உருவானது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை அக்டோபர் மாதம் வரையில் இந்த நிலை நீடிப்பதனால் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் அந்த கோரிக்கைகளை மீறி இன்று காலை அதிகமானோர் அந்த இடத்திற்கு வருகை தந்ததாகவும் தெரிய வருகிறது. நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் கைவிலங்குகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தற்போதுள்ள சில கைவிலங்குகள் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கைவிலங்குகளை பயன்படுத்துவது ஆபத்தானது எனவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடமையில் இருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் இஞ்சியின் விலை 3,200 ரூபாவாக உயர்ந்துள்ளதால் இஞ்சியின் கேள்வி குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் விதை இஞ்சியை விற்பனை செய்வதன் மூலம் விரைவான லாபம் ஈட்டுவதாகவும் ஆனால் மருத்துவ குணம் கொண்ட இஞ்சி அல்லது உள்ளூர் இஞ்சிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டினர். அண்மை காலமாக பெய்த கனமழையினால் பயிர்கள் நாசமடைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாடசாலை மாணவன் ஒருவர் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர்.
குறித்த சம்பவம் மூதூர் ஸ்ரீ நாராயணபுரம் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. கிளிவெட்டி மகா வித்தியாலயத்தில் காபோத சாதாரண தரத்தில் கல்வி கேட்கும் 16 வயதுடைய மாணவனி இவ்வாறு யானை தாக்குதலுக்கு இலக்காகி மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் கிளிவெட்டி மகா வித்தியாலயத்திற்கு பிரத்யேக வகுப்பு ஒன்றிற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றபோது ஸ்ரீ நாராயணர் ஆலயத்திற்கு முன்னால் வைத்து யானை தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவி அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மாநில அரசாங்கம் தீவிர தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கமைய ஒடிசாவின் பிபிலி பகுதியில் பறவை காய்ச்சலை தடுக்கும் விதமாக கோழி பண்ணைகளில் உள்ள கோழிகளை அழிக்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பணிகள் நேற்று மாலை நிறைவடைந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது சுமார் 11,700 கோழிகள் கொல்லப்பட்டதாக இந்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஷென்ஷான் புயல் குறித்து ஜப்பானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த புயல் தற்போது ஜப்பானின் அமாமி ஓஷிமா தீவுக்கு அருகில் கடல் வழியாக நகர்வதாகவும் அது இவ்வாறு இறுதியில் மிகவும் வலுவான புயலாக உருவாகலாம் எனவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கியூஷு மற்றும் அமாமி ஆகிய பகுதிகளில் மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஜப்பானின் சில பகுதிகளில் 300 முதல் 400 மில்லிமீட்டர் அளவில் கடும் மழை பெய்யக்கூடும் எனவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் நாளை முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் 20x10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.